எனக்கு வந்து L4, L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸும் 2 லெக்லயும் சயாட்டிகா பெயினும் இருந்தது. இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் அங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்தாலும் அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும், வேற சொல்யூஷனே இல்லை, சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனா சர்ஜரி பண்றது இன்ட்ரெஸ்டே இல்லை. வரும்போது என்னால இங்க உள்ளே நடந்தே வர முடியல. என்னோட ஸ்பைன் வந்து பெயினால ஃபுல்லா பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆயிட்டு சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இங்க வந்து சார்ட்ட சொல்லும் போதே இப்படி சேர்ல உட்காரவே முடியல. இப்படி உட்காந்துட்டு உடனே படுத்துட்டேன். அவ்வளவு பெண்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த எவ்வளவு பெயின் இருந்ததோ அந்த 2 டேஸ்ல பெயின் அப்படியே குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு L4, L5ல டிஸ்க் பல்ஜுனாலேயோ ப்ரொலாப்ஸ்னாலேயோ எக்ஸ்ட்ரூஷனாலேயோ இது வழியா வர சயாட்டிக் நரம்பு அழுத்தி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்கு, கால் பாதம் வரைக்கும் வலி இருக்கு, கால் பாதங்களோட செயல்பாடும் வந்து குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா எங்களோட சென்டருக்கு வாங்க. இந்த பிரச்சனையில இருந்து அறுவை சிகிச்சை இல்லாம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நல்லாவே குணப்படுத்தி அனுப்புறோம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலோ பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவங்க பேர் பார்த்தீங்கன்னா மோனிஷா. வயசு வந்து 25 தான் ஆகுது. இவங்களுக்கு வந்து L4, L5 டிஸ்கில் வந்து எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம். அதாவது உள்ளார இருக்கிற ஜவ்வும் வந்து நல்லா கிழிஞ்சு வெளியே வந்து இந்த நரம்பை அழுத்திருக்கு. நரம்பை மட்டும் கிடையாது, கவுடா ஐக்கோனான்னு சொல்லுவோம். நான் நரம்புக்கு உள்ளே வர்ற ஸ்பைனல் கார்டு லெவல்லையும் வந்து டீப்பாக கம்ப்ரெஷன் பண்ணியிருக்கு. அதனால வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 2 கால்லையுமே வந்து இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் வலி. 2 கால்லையுமே வந்து சயாட்டிக் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்தது. இவங்ககிட்ட கன்சல்டிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால உட்காரவே முடியல. படுத்துக்கிட்டு தான் வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் படுத்துக்கிட்டு ஒரு பொசிஷனில் இருக்க முடியல, திரும்பி திரும்பி படுத்து தான் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண 2வது நாள்லேருந்தே வலி வந்து ஓரளவு 50% குறைய ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. வர்றப்போ அவங்களுக்கு வந்து இடுப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சாஞ்ச மாதிரி தான் வந்தாங்க. நடக்கவும் அவங்களால முடியல, சாப்பிட்றது கூட வந்து படுத்துக்கிட்டே தான் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடை நல்லா ஸ்ட்ரைட் ஆகிட்டு வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிட்டு 3வது வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பொசிஷன்லையும் வந்து வலி தெரியல, எவ்வளோ தூரம் ஆனாலும் நடக்க முடியுது, உட்கார்றப்போ படுக்கிறப்பெல்லாம் வந்து வலி இல்லாத அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் வேண்டாம், 2வது ஆப்ரேஷனுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்ததுனால பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு பெயினை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம். திரும்ப ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களோட ரிவ்யூ வீடியோ தான். ஹாய், என்னோட நேம் மோனிஷா, கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு வந்து L4, L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸும் 2 லெக்லயும் சயாட்டிகா பெயினும் இருந்தது. இது எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாவே இருக்கு. இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் அங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்தாலும் அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும், வேற சொல்யூஷனே இல்லை, சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனா சர்ஜரி பண்றது இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க ஆனா பெயின் கில்லர் கொடுத்தாங்க. அந்த பெயின் கில்லரே ஒரு 2 months கிட்ட போட்டேன். அது போட்டப்ப மட்டும்தான் வலி போச்சு. உடனே வந்துடும், ஸ்டாப் பண்ணா பெயின் வந்துடும். அப்புறம் இங்க யூடியூப்ல தேடும் போது தான் சாரோட வீடியோ பார்த்தேன். சரி சார்கிட்ட பேசுனேன், சார் வர சொன்னாரு. வரும்போது பார்த்தா என்னால இப்படி உட்கார கூட முடியாது, நிக்கிறது எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சாரோட ட்ரீட்மெண்ட்ல இப்போ ஃபுல்லாவே உட்கார்றேன், பெயினே சுத்தமா இல்லை, எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது, நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, இப்ப எல்லாமே பண்ண முடியுது. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்த எவ்வளவு பெயின் இருந்ததோ அந்த 2 டேஸ்ல பெயின் அப்படியே குறைஞ்சிருச்சு 50%க்கு. அப்புறம் போக போக சார் சொன்ன டேஸ்க்குள்ள வந்து ஃபுல்லாவே சரியாயிடுச்சு. இங்க வரும்போது என்னால இங்க உள்ளே நடந்தே வர முடியல. என்னோட ஸ்பைன் வந்து பெயினால ஃபுல்லா பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆயிட்டு சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இங்க வந்து சார்ட்ட சொல்லும் போதே இப்படி சேர்ல உட்காரவே முடியல. இப்படி உட்காந்துட்டு உடனே படுத்துட்டேன். அவ்வளவு பெண்ட் ஆயிட்டு இருந்தது. செம பெயின் இருந்தது. வலி இருக்குங்க. எனக்கு வலி விட்டு விட்டு 4 இயர்ஸா இருக்கு. ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் சார்.
ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான் சார் சொன்னாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி? இங்க வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. ம். அது போட்டா அந்த பெயின் அன்னைக்கு மட்டும் தான் சரியாகும், நெக்ஸ்ட் டே வந்துரும். அந்த மாதிரி தான் ஒரு 1 மந்தாவே டேப்லெட் எடுத்தேன். சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க சார். சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன் சொன்னாங்க. ஆனா எனக்கு சர்ஜரியில இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து இப்போ சரி. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்ததுங்க? ரொம்ப பெயின் சிவியர், ரொம்ப சிவியர் தான் சார். எந்த இடத்துல இருந்தது அதிகமா? 2 இடத்துலனா பேக்ல தான். அந்த L4 L5 அது கீழே ஃபுல்லாவே காக்ஸ் வரைக்குமே இருந்தது. லெஃப்ட்ல ஃபுல்லா, லெஃப்ட் லெக் ஃபுல்லா சிவியர் சயாட்டிக்கா பெயின் இருந்தது. நிக்க முடியாத அளவுக்கு. சரி, உங்களால தூங்கும் போதெல்லாம் வலி இல்லாம இருந்ததா? ஐயோ, தூங்கவே முடியாது சார். பெட்ல படுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா படுக்க முடியாது. எந்த ஒரு அந்த போஸ்டர் மெயின்டைன் பண்ண முடியாது. பெயின் வந்துட்டே இருக்கும். தூங்க முடியல 10 டேஸா. அப்புறம் தான் இப்ப தூங்க முடியுது. இப்போ வலி வந்து எத்தனாவது நாள்ல இருந்து ஓரளவு நல்லா குறைய ஆரம்பிச்சது உங்களுக்கு? எனக்கு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் குறைஞ்சது சார் சுத்தமா. அதுக்கப்புறம் போக போக இப்போ வந்து உங்களால நல்லா ஸ்ட்ரைட்டா நடக்க முடியுதா? நடக்க முடியுது சார். இப்ப தூங்கும் போதெல்லாம் வலி இல்லையா? தூங்கும் போது வலி இல்ல. உட்காரும் போதெல்லாம்? உட்காரும் போதும் இல்ல. இப்ப நடக்கும் போது நட வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியல இல்ல? தெரியல சார். இப்போ வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் பாக்குறாங்கல்ல, அதுல டிஃபரன்ஸ் சொல்றாங்க? நல்லா சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து வரும்போதே பெண்ட் ஆகி வந்தேன். இப்போ நல்லா நடக்கிற. உட்கார்ந்து வீட்ல இருக்கும்போது உட்கார்ந்து கூட சாப்பிட முடியாது. படுத்துட்டு தான் சாப்பிடுறது. எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் எனக்கு வேணும். எங்கேயாவது போகணும்னாலும். இங்க வந்து ஃபுல்லா நடக்கிறது, உட்கார்ந்து சாப்பிடுறது எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். ஃபுல்லா சேஞ்ச் ஓவர்தான். ஓகேங்க. இப்போ நாங்க சொல்ற எக்ஸசைஸும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் டைம்ல வந்து நாங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்தோம், ஒரு சில எக்ஸசைஸும் உங்களை பண்ண சொன்னோம். இதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி தரோம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது மெயின்டைன் ஆயிடும். வலி திரும்ப வராது. கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே போல L4 L5லயோ L5 S1 லெவலயோ வந்து டிஸ்க்ல வந்து பல்ஜோ, ப்ரொலாப்ஸோ, ப்ரொட்ரூஷனோ இவங்களுக்கு இருந்த மாதிரி எக்ஸ்ட்ரூஷனோ இது வந்து சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டிருந்தாலும் சரி, கவுடா இக்கோனா லெவலுக்கு அழுத்தப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல ஸ்பைனல் கார்ட்லயே வந்து கம்ப்ரஸ் பண்ணி பாதிப்பு வந்து சிவியரா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையில இருந்து பிசியோதெரப்பில நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மூலயமா உங்களுக்கு பெயினை வந்து கம்ப்ளீட்டா குறைக்கிறது மட்டும் இல்லாம திரும்ப அந்த பெயின் வராத அளவுக்கும் ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.